Charge connected. Disconnect. இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான 2 ஆப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகேவா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஆப் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோனில் நம்ம சார்ஜ் போடுவோம். ஸோ நம்ம சார்ஜ் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம எங்கேயாச்சும் சார்ஜ் போட்டு உடனே போய்டும். பட் திரும்பி வந்து பார்த்தா நம்ம சுவிட்ச் போட மறந்துடும். ஓகேவா, அந்தமாரி ஒரு டென்ஷன் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்தமாரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஆப் இருக்குது. ஓகேவா, அந்த ஆப்போட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 MB தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ஆப் தான். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா, ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனாலே எனேபிள் ஆகிடணும். ஓகேவா, நீங்கள் வேணும்னா இது எப்போல்லாம் தேவையில்லையோ அப்போல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டட் டிஸ்கனெக்டட்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு இது நீங்கள் சார்ஜ் போட்ட பிறகு ஏதாச்சும் ஒரு ஆடியோ ஃபைல் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, அது அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிங்டோன் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு அந்தமாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் சவுண்டை வந்து இது நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய மியூசிக்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீக்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் கனெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். நீங்கள் வந்து சின்னதாக ஒரு வேர்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, சார்ஜ் கனெக்டட்னு வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் வந்துங்க. ஓகேவா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. பேக் வந்துட்டு இங்கே டிஸ்கனெக்டுன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கனெக்டுன்னு நீங்கள் மொட்டையாகவே வச்சுக்கோங்க. சின்ன வேர்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து அது சொல்லும். ஓகேவா, நீங்கள் பெருசாக ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் மாரி வச்சிங்க அப்படின்னா அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் நின்று கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சார்ஜ் கனெக்டட் டிஸ்கனெக்டட்னு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக பேக் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகிடணும். ஓகேவா, இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம செகண்ட் ஆப் பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து சார்ஜ் போட்டுடலாம். ஸோ சார்ஜ் போட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சார்ஜ் கனெக்டட் அப்படி சொல்லுது நான். ஓகேவா, நான் மைக்கு என்கிட்ட வச்சுருக்கேனால ஸோ உங்களுக்கு லோவாக கேட்கும். இப்போ நம்ம திரும்பி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கேளுங்க. ஸோ டிஸ்கனெக்டட் சொல்லிச்சு. திரும்பி வேணால் போட்டு பார்க்கலாம். இப்போ டிஸ்கனெக்டட் சொல்லணும் நம்ம. ஓகேவா, ஓகே நம்ம பக்காவாக ஒர்க் ஆகுது இந்த ஆப்பு. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஆப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த ஆப் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் ஸோ இந்த ஒரு ஆப் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன ஆப் இருக்குன்னு பார்ப்போம். அது ரொம்பவே யூனிக்கான ஆப்பு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாராச்சும் நம்ம மொபைலுக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா ஆடியோவோட ப்ளே ஆகணும். ஓகேவா, நீங்கள் வச்ச ஆடியோவோட ப்ளே ஆகணும். ஓகேவா, இப்போ அது என்ன ஆப்பு, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்துட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்களுடைய நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுடைய நம்பர் இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ உங்களுடைய நம்பரை வந்து அதுவே ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே கொண்டு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட்டுன்னு வந்துச்சு. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அலோ அக்செப்ட் கேட்குது. ஓகேவா, அலோ பண்ணிவிடுங்க. அலோ பண்ணிவிட்டு இங்கே மேலே உள்ளே எனேபிள் கேட்கும். ஸோ எனேபிள் பண்ணிட்டு பேக் வாங்க. ஓகேவா, பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ஸோ என்ன மாதிரியான பாட்டு இருந்தாலும் இதில் கண்டிப்பாக இருக்கும். இதில் யாராச்சும் நம்ம ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணி
வீடியோவோட வச்சுக்கலாம் நண்பா ஓகேவா. ஸோ நான் சவுண்டு மட்டும் இதில் குறைச்சிட்றேன். ஏன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் வரும் நண்பா ஓகேவா, அதனால் நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதில் எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், வித் ஆடியோ வீடியோவோட நண்பா ஓகேவா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் தனியாக இந்தமாரி வைக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ நான் இங்கே நீங்கள் யாருக்காச்சும் இப்படி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபோன் பட்டனை கிளிக் பண்ணி அலோ ஆக்சஸ் கேட்கும். ஸோ அலோ பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிசேபிள் பாப்அப் விண்டோ ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துருங்க ஓகேவா. அக்செப்ட் கொடுத்துட்டு பேக் வாங்க. ஸோ இதெல்லாம் அக்செப்ட் கொடுக்கறதுனால நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நண்பா ஓகேவா. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஆப் தான் நண்பா ஓகேவா, இதனால் ஒன்றும் நமக்கு வந்து பாதிப்பு வராது ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் ரிங்டோன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக நீங்கள் இது தான் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் ரிங்டோன்னா நீங்கள் தனிப்பட்டே யாருக்காச்சும் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஸ் வீடியோ ஆஸ் ரிங்டோன் அப்படின்னு சொல்லிட்டு வருது நம்ம ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் அதாவது நீங்கள் யாருக்கு வச்சிங்களோ அவங்க மொபைல் அதாவது கால் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வீடியோ வச்சிங்களோ அது மட்டும் தான் நம்ம ப்ளே ஆகும் நம்ம ஓகேவா. இந்தமாரி நீங்கள் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஓகேவா. எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் சுத்தமாக வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த மொபைல்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோன் பண்ணிடலாம். ஃபோன் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு போகுது. ஹலோ ஸோ 2 ஃபோனுக்கிட்ட நல்லா எக்கோ அடிச்சிச்சு நண்பா ஓகேவா. நான் அது மட்டும் இல்லாமல் சவுண்டு கம்மி பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா காப்பிரைட் வரும். ஓகே நண்பா இந்த 2 ஆப்புமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஆப். இல்லாமல் இது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிச்ச ஸ்டேட்டஸ் வந்து அதாவது நம்ம பிடிச்ச வீடியோ வந்து நம்ம வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும் நண்பா. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேலரிக்கு இட்டுட்டு போவோம். ஸோ உங்கள் கேலரியில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்து அதாவது கேட்டகிரின்னு இருக்கும். இல்லை நீங்கள் எது மை சாங் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துருங்க நம்ம ஓகேவா. போஸ்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மை சாங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த வீடியோ வந்து இதில் இருக்கும் நம்ம ஓகேவா. நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட காலர் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் யாருக்கு செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ரொம்பவே நமக்கு பிடிச்ச ஒரு ஈஸியான ஒரு ஆப்பு, ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப் நண்பா. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. ஓகே நண்பா அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ. பாய் பாய் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.